திரைப்படங்கள் மூலம் புரட்சிகர கருத்துக்களை மக்கள் மனதில் கொண்டு சேர்த்து அதன்படி வாழ்ந்து மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து தமிழக முதல்வராக பதவியேற்று சத்துணவு திட்டம் உட்பட பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்திய மாபெரும் தலைவன் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை உலகத் தமிழர்கள் அனைவரும் இன்று உற்சாகமாக கொண்டாடினார்கள். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும் போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் தலைமையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஊர்வலமாக சென்று புரட்சி தலைவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புரட்சித் தலைவர் பாரத ரத்னா மக்கள் திலகம் மாண்புமிகு எம்ஜிஆரின் 108வது புனித பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்கவும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணியின் வழிகாட்டுதலின் பேரிலும் கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் தலைமையில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம், முன்னாள் மேயரும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான சேமா வேலுச்சாமி, CTC அப்துல் ஜப்பார், சிங்கை முத்து, மாவட்ட துணை செயலாளர் C துரைசாமி, அம்மா பேரவை செயலாளரும் அதிமுக மாமன்ற உறுப்பினருமான R பிரபாகரன், இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் க புரட்சி தம்பி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் லீலாவதி உன்னி, இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் பப்பாயா ராஜேஷ், கழக மாநகர மாவட்ட துணை செயலாளர் சிங்கை வசந்தி, மாவட்ட கழக பொருளாளர் பார்த்திபன், பொதுக்குழு உறுப்பினர் சிங்கை பாலன், ON சோமு, மூசா உட்பட கழகத்தின் 1000க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் கோவை இதய தெய்வம் மாளிகையில் இருந்து கோவை அவிநாசி சாலையில் உள்ள தமிழகத்தின் ஒப்பற்ற முப்பெரும் தலைவர்களான பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு கோஷங்கள் எழுப்பி ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதைத் தொடர்ந்து தீய சக்தி திமுகவை தமிழகத்திலிருந்து வேரோடு அழிப்பதற்கும் மீண்டும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் பொற்கால ஆட்சி மலர பாடுபடுவதாக தொண்டர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கழக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் கழகத்தின் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் கோவை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அதிமுக சார்பில் அன்னதான நிகழ்ச்சிகளும் மக்கள் நலத்திட்ட உதவிகளும் வழங்கும் நிகழ்ச்சிகளிலும் தொண்டர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நஞ்சுண்டாபுரம் பகுதியில் பகுதி கழக செயலாளர் சாரமேடு சந்திரசேகர் தலைமையிலும், சிங்காநல்லூர் பகுதி கழக செயலாளர் சிவகுமார் தலைமையிலும், காந்தி மாநகர் பகுதியில் வெங்கடேஷ் தலைமையிலும் அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.